ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டீஸ் டெக் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 7 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த 7 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ நம்ம இப்போ ஒரு ட்ரிக்ஸாக பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஐகான் ஸ்பேசிங். ஸோ வெர்டிக்கல் ஐகான் ஸ்பேசிங்னா என்னென்னா, ஒரு அப்ளிகேஷனுக்கு இன்னொரு அப்ளிகேஷனுக்கு எப்படி அந்த இடையில ஸ்பேஸ் செட் பண்ணலாம், அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ டெஸ்க்டாப் இருக்க ஐகான்ஸ் எப்படி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் மவுஸில் இருக்க ஸ்க்ரோல் ஆப்ஷனை வந்து ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐகான் ஜூம் ஆகும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஸோ இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரெஜிஸ்டர் எடிட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஐகானுக்கு இன்னொரு ஐகானுக்கு நடுவில் ஸ்பேஸ் செட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரன் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரன் விண்டோ ஓப்பன் பண்ண கமெண்ட் பார்த்தீங்கன்னா விண்டோ கீ ப்ளஸ் ஆர். ஸோ இதில் போய்ட்டு ரெஜ் எடிட்னு டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஹச் கீ கரண்ட் யூசர்ன்ற ஆப்ஷனுக்கு அந்த ஏரோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குரிய அந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதுக்கு கீழே டெஸ்க்டாப். ஸோ டெஸ்க்டாப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் மெட்ரிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய உங்கள் ரைட் சைட் பார்க்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஐகான் வெர்டிக்கல் ஸ்பேசிங்ன்ற ஆப்ஷனை கண்டுபிடிங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஐகான் வெர்டிக்கல் ஸ்பேசிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், ஐகான் ஸ்பேசிங் அண்ட் ஐகான் வெர்டிக்கல் ஸ்பேசிங். ஸோ ஐகான் வெர்டிக்கல் ஸ்பேசிங்னு என்னென்னா, ஸோ இப்போ ரீசைக்கிள் பின் இருக்குது, இங்கே எனி பர்ன் இருக்குது. ஸோ இதில் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வெர்டிக்கல். ஸோ இது ஹரிசாண்டல்னா ரீசைக்கிள் பின் அண்ட் கேஸ்பர் ஸ்கை, இப்படி பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல். ஸோ இந்த ஐகான் ஸ்பேசிங்ன்றது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்பேசிங். ஸோ இப்போ ரீசைக்கிள் பின்னும் கேஸ்பர் ஸ்கை விபிஎன் இதுக்கு இடையில ஸ்பேஸ் செட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். அதுவே வெர்டிக்கல் ஸ்பேசிங்னா ரீசைக்கிள் பின் அண்ட் எனி பின் இதுக்கு இடையில இருக்க ஸ்பேஸ் செட் பண்ணால் இந்த ஐகான் வெர்டிக்கல் ஸ்பேசிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னுக்கும் இந்த எனி பர்னுக்கும் இடையில இருக்க ஸ்பேஸை அதிகப்படுத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஐகான் வெர்டிக்கல் ஸ்பேசிங்கிறது வந்து டபுள் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் டேப் பண்ணிங்கன்னா இங்கே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ இருக்கும், இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். ஸோ -1500 வேல்யூ செட் பண்ணுறேன். ஸோ ஓகே கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாதுங்க. நீங்கள் வந்து லேப்டாப்பை வந்து ரீஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் டெஸ்க்டாப்பில் அந்த ஐகானுக்கு ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் ஆட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 1500 கொடுத்தேன். ஸோ அதனால் என்னோடய ஐகான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நமக்கு இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவையோ அதுக்கான வேல்யூஸ் அதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேல்யூ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -400 to -2780. ஸோ இந்த வேல்யூ பிட்வீன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வேல்யூ ரெடியூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐகான்ஸ் உரிய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியாகும். ஸோ அதே அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இதை மறுபடியும் எப்படி டிஃபால்ட் வேல்யூக்கு செட் பண்ணலாம்னா, ஸோ சேம் பாத்துக்கு போய்க்கோங்க. ஸோ விண்டோ ப்ளஸ் ஆர், ஸோ ரெஜி எடிட் டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி அந்த பாத்தில் தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐகான் வெர்டிக்கல் ஸ்பேசிங் இது மாதிரி வச்சு டபுள் டேப் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சோ அதை கொடுத்துருங்க. ஸோ -1128. ஸோ இதுதான் டிஃபால்ட்டாக இருந்த வேல்யூ. ஸோ நான் அதே கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகாது, நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணால் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இந்த ட்ரிக் அவ்வளோதான். ஸோ நம்ம அடுத்த ட்ரிக் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா பிளாக் யுவர் யூஎஸ்பி போர்ட்ஸ். ஸோ நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஎஸ்பி போர்ட்ஸை பிளாக் பண்ணோம்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்டா தெஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மற்றவங்க பென்ட்ரைவ் மூலிமா நம்ம லேப்டாப்புக்கு வைரஸ் வராமல் இருக்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பர்சனல் லேப்டாப்பை நம்ம அன்ஆத்தரைஸ் பர்சனுக்கு கொடுக்குறீங்கன்னா, ஸோ அவங்க வந்து உங்கள் பர்சனல் டேட்டா சப்போஸ் உங்கள் லேப்டாப்பில் இருக்குன்னா அதை தெஃப்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ வைரஸை பற்றி இப்போ மேஜராக நிறைய லேப்டாப்ஸ் வந்து வைரஸ் எதனால் அட்டாக் ஆகுதுன்னா பென்ட்ரைவ் மூலிமா தான் அதிகமாக பரவுது. ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ண தான் நம்ம இந்த பிளாக்ஸ் யூஎஸ்பி போர்ட்ஸை வந்து பிளாக் பண்ணுறோம். ஸோ இது வந்து 2 மெத்தட் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் எடிட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிவைஸ் மேனேஜர் மூலமாக எப்படி பிளாக் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப் போய்க்கிறேன். ஸோ இப்போ நான் டிவைஸ் மேனேஜர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரன் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோ கீ ப்ளஸ் ஆர். ஸோ இங்கே devmgmt.msன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சீரியல் பஸ் கண்ட்ரோலர்ஸ்னு இருக்குது. ஸோ இது தாங்க யூஎஸ்பி. ஸோ இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்க ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிறதுல எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ என்னுடைய லேப்டாப்பில் 3 போர்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த USB 3.0 என்ற போர்ட்டை வந்து நான் பிளாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி வச்சு ரைட் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா டிசேபிள் டிவைஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். ஸோ என்ன கேட்குதுன்னா, நீங்கள் வந்து இந்த யூஎஸ்பி போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணணுமா ஃபங்க்ஷன் இல்லைங்க அப்படின்னு கேட்குது. ஸோ எஸ் கொடுத்துட்டு
நீங்கள் ரீஸ்டார்ட் கேட்கும் ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் ஆகுது, நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிவைஸ் மேனேஜர் மூலிமா இப்படி தாங்க பிளாக் பண்ண முடியும். ஸோ இதுவே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் எடிட் மூலிமா நீங்கள் வந்து பிளாக் பண்ணணும்னா அது எப்படி நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ரன் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜ் எடிட்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ரெஜ் எடிட் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஸோ பர்மிஷன்ஸ் ஓகே கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் எடிட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹெச்பி லோக்கல் மிஷின்ஸ் இந்த ஏரோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம்ன்ற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. இதில் சிஸ்டம்ன்ற ஆப்ஷனில் ஸோ உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ இதில் பார்த்தா கரண்ட் கண்ட்ரோல் செட் இந்த ஆப்ஷன் இந்த ஏரோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பாருங்கள் கரண்ட் கண்ட்ரோல் செட், அதுக்கு கீழே சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ்குள்ளே போய்க்கோங்க. ஸோ சர்வீசஸ்குள்ளே போயாச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த யூவில் நம்ம என்ன பண்ணணும்னா USBSTOR. ஸோ இதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம USBSTOR ஃபைன் பண்ணணும். எங்கே இருக்குது? ஸோ இங்கே இருக்குது. ஸோ பாருங்கள் USBSTOR இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் இருக்குல்ல, ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வேல்யூ 3ன்னு இருக்கும். ஸோ இது மாதிரி வச்சு டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ 3ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் பிளாக் பண்ணணுன்னா இதில் 4 கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் இருக்க எல்லா USB போர்ட்ஸுமே பிளாக் ஆகிடும். ஸோ எந்த போர்ட்டுமே வேலை செய்யாது. ஸோ நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து அதை டிசேபிள் பண்ணால் சேம் இந்த பாத்துக்கு வந்து ஸோ இந்த ஸ்டார்ட் மேலே டபுள் கிளிக் பண்ணி வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தா தான் உங்களுக்கு எல்லா USB போர்ட்ஸுமே ஆக்டிவ் ஆகும். ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரிக் அவ்வளோதான். நம்ம அடுத்த ட்ரிக் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் அ நேம்லெஸ் ஃபோல்டர். ஸோ ஒரு நேம் இல்லாமல் ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இது வெரி சிம்பிளான ட்ரிக் தான், ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ஸோ வாங்க நம்ம டெஸ்க்டாப் போய்க்கலாம். ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நம்ம இன்னொரு நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர். ஸோ ஆல்ரெடி பாருங்கள் நியூ ஃபோல்டர் 2ன்னு வந்திருக்கு. ஸோ இதோட நேம் எரேஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆகலை. ஸோ இப்போ நான் இதுமாதிரி வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ரீநேம். ஸோ இப்போ அந்த நேம் எரேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ சொல்கிற நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஆல்ட்டை விட்டுட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ 0160 ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஆல்ட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் இல்லாத ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அடுத்த ட்ரிக் என்னென்னு போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் டைரி யூஸிங் நோட்பேட். ஸோ ஒரு நோட்பேட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டைரி மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தில் எப்படி டைப் பண்ணி நோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் போய்க்கிறேன். ஸோ டெஸ்க்டாப் வந்துட்டேன். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் சொல்ல ஒன்லைன் கமெண்ட்டை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ .log லாகுன்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ கேப்ஸ் லாக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இன் கேபிட்டல் TTERS கேபிட்டல் லெட்டர்ஸ்ன்னு டைப் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இது என்ன நேமில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம், பட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து DSTechDeckன்ற ஃபைல் நேமில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ DSTechDeck ஓகே. ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் ஒன்லைன் கமெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 22:43. ஸோ இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் வித் டைம் அண்ட் டேட்டோடு வந்திருக்கு. நான் பட் சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்லைன் கமெண்ட் மாத்திரம் தான் கொடுத்தேன். ஸோ இந்த கமெண்டோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் சம் இம்பார்ட்டண்டான விஷயமெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டைமு டேட் எல்லாம் போட்டு சேவ் பண்ண முடியாது. சப்போஸ் தப்பான டைம் போட்டுவீங்க, தப்பான டேட் போட்டுவீங்க. ஸோ இந்த நோட்பேட் ஃபைல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேட்டும் டைமும் மென்ஷன் பண்ண தேவை. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன டிஃபால்ட் டைம் இருக்கோ அதை எடுத்துக்கும். ஸோ நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு போகிறேன். சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 22:44. ஸோ இப்போ நான் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கலாம் மறுபடியும் இப்போ கரண்ட்டாக என்ன டைம் இருக்கோ என்ன டேட் இருக்கோ அது வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து சம் ஹவாரியூன்னு டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமும் இந்த நீங்கள் நோட்பேட் ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது அந்த டைமும் டேட்டும் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அப்போ வந்து குறிப்பிட்ட டைமும் டேட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் டைரி மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து அடுத்த ட்ரிக் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் யுவர் PC டு ஸ்பீக். ஸோ உங்கள் கம்ப்யூட்டரை எப்படி பேச வைக்கலாம்
ஸோ அந்த ட்ரிக்கை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் போய்க்கிறேன். ஸோ டெஸ்க்டாப் வந்துட்டு ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் இருக்குங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கீழே நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த தான் அந்த ஸ்கிரிப்ட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 லைன் ஸ்கிரிப்ட் தான் இது. ஸோ நான் இது ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிக்க போகிறேன், நோட்பேட் விண்டோ. ஸோ இப்போ அதில் இருக்க கமெண்ட்ஸை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த நோட்பேட் ஃபைலை பார்த்தீங்கன்னா .vbs என்ற ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் as கொடுத்து நீங்கள் நேம் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நான் ஸ்பீக்னு கொடுக்குறேன். speak.vbs ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஃபைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேவாக இருக்கும், பார்க்க லுக்கே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போ இதை டபுள் டேப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன பாப்பப் வரும். ஸோ இங்கே என்டர் த டெக்ஸ்ட் யூ வாண்ட் டு ஸ்போக்கன் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் இங்கே வந்து கொடுக்க போகிறேன், டெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறேன், ஹாய் ஹவ் ஆர் யூன்னு கொடுக்க போகிறேன். ஸோ இப்போது அது வந்து பேசி பார்த்தீங்களா? ஸோ மேபி நான் மைக் மாட்டிருக்கனால வீடியோவில் கேட்கல. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கேட்கும். ஸோ இந்த ட்ரிக் அவ்வளோதான். ஸோ நான் அடுத்த ட்ரிக் பார்க்கலான்னு. ஸோ நம்ம இந்த ட்ரிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிபிள் சைட்ஸ் இன் சிங்கிள் லிங்க். ஸோ ஒரே லிங்க்கில் நம்ம மல்டிபிள் வெப்சைட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட் நான் டெஸ்க்டாப் போய்க்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்க போகிறேன், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு 4 லைன் கமெண்ட் இருக்குது. ஸோ அதை நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ நான் இதை டிஸ்கிரிப்ஷனுக்கு தரேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த நியூவாக ஓப்பன் பண்ண விண்டோவில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் இது மட்டும்தான் போடணும் நான் இது இல்லைங்க. ஸோ நீங்கள் வேணும்னா என்னென்ன வெப்சைட்ஸ் வேணுமோ ஸ்டார்ட்னு டைப் பண்ணி ஸோ www அந்த வெப்சைட் நேம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இதை வந்து .bat என்ற ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். ஸோ .bat என்ற ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து நீங்கள் எந்த நேம் எல்லாம் கொடுத்துக்கலாம் ஃபைலுக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ்ன்னு கொடுக்குறேன், sites.batன்னு சேவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை வந்து டபுள் டேப் பண்ணேன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரே ஷேட்டில் பாருங்கள், எனக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் கூகுள். ஸோ நான் என்னென்ன வெப்சைட்ஸ் அதில் சேவ் பண்ணி வச்சுருந்தேனோ அந்த வெப்சைட் 3மே எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரிக் அவ்வளோதாங்க. இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைமும் போய் நியூ டேப் ஓப்பன் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரே டைமில் வந்து எல்லா டேப்ஸும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவோட லாஸ்ட் டிப்ஸுக்கு வந்தாச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரோம் நியூ ஃபீச்சர். ஸோ க்ரோமில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபீச்சர் விட்டுருக்காங்க, அது என்னென்னு அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ யூடியூப் இதே யூடியூப்பே நான் டூப்ளிகேட்டாக நிறைய இது ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இன்னொரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி அதில் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதையும் டூப்ளிகேட் பண்ண போகிறேன் நிறைய டேப்ஸாக. ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டே போனீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா டேப்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாகிடும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த டேப் எந்த வெப்சைட்டோடதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ அதை கிளியராக நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க தான் க்ரோமில் ஒரு ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பாருங்கள். ஸோ ஏதாவது ஒரு டேப் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆட் டேப்ஸ் டு நியூ குரூப்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன நேம், இந்த குரூப்புக்கு என்ன நேம் கொடுக்கணும்னு கேட்குது. ஸோ நான் வந்து யூடியூப்னு கொடுக்குறேன். ஸோ யூடியூப்னு கொடுத்து அதுக்கு ஒரு கலர் கொடுக்க போகிறேன். ஸோ என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப் ஃபுல்லுமே ப்ளூ ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அடுத்த டேபையுமே வந்து இந்த குரூப்பில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ இந்த குரூப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்த 3 டேப்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃபேஸ்புக் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி அதை ஆட் டு எ குரூப்னு கொடுத்து நியூ குரூப் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ்புக்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு கலர் வந்து ப்ளூ கலர் வேண்டாம், ரெட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ பாருங்கள் இந்த டேப்ஸ் மேலே வச்சு நான் ஆட் டு எ குரூப் கொடுத்து ஸோ ஃபேஸ்புக்கில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஓகே இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள். ஸோ நான் இப்போ யூடியூப் மேலே வச்சு கிளிக் பண்ணேன், அது அந்த யூடியூப் டேப்ஸ் எல்லாமே யூடியூப்குள்ளே போயிடும். ஸோ ஃபேஸ்புக்கில் இருக்க மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் டேப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நியூ ஃபீச்சர் விட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த டிப்ஸ் முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படி கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நண்பா நண்பிகள் அனைவருக்கும் பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.